வணக்கம் நண்பர்களே. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் 3ஆம் பருவமில் இயல் 2 பார்க்க போகிறோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ஸு டேர்ம் 3ல் இயல் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம டேரெக்டாக கிளாஸ் போகலாம். இதில் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற அந்த தொகுப்பு நூல்லேருந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தனிப்பாடல் திரட்டுனா என்ன அப்படின்னா, புலவர்கள் வந்து பல புலவர்கள் வந்து பல பாடல்களை வந்து பாடியிருப்பாங்க. அது எதுவும் நூலாக வந்து தொகுத்து வச்சுருக்க மாட்டாங்க. சரி, அங்கங்கே அந்தந்த புலவர்கள் வந்து பாடின பாடல்களை ஒரே நூலாக நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற தலைப்பின் கீழ் ஒரு தொகுப்பு நூலாக உருவாக்கி அந்த தொகுப்பு நூலில் பல பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதிலேருந்து ஒரு பாடல்கள் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கான்செப்ட்டு தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இந்த பாடலினுடைய ஆசிரியர் வந்து ராமச்சந்திர கவிராயர். சரிங்களா? ஓகே, டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகலை, பட் கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லைத்தான், குடிக்கத்தான், இல்லைத்தான், கொடுத்துத்தான், அல்லைத்தான், நோவாத்தான், பல்லைத்தான், புவியில்தான். சரிங்களா? கான்செப்ட் தேவையில்லை, பட் பொருள் வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து படிச்சிங்க போதும். தான் 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 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு அட்டன் பண்ணிடலாம். தனிப்பாடல் திரட்டு. சரிங்களா? பாடல் வரிகளை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா தான் தான் அப்படின்னு இருக்குது, அதை வச்சு அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? எளிய தமிழில் தான் இது வந்து இருக்கும். ஸோ படித்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இங்கே வணக்கம் வரும் சில நேரம், வரும் வரும் சில நேரம், வரும் 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 அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போது என்னன்னு பாருங்கள், தான் அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் இல்லை வரும் அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் அது வந்து ராமச்சந்திர கவிராயர் அவருடைய பாடல் வரிகள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். நூல் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க, தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதை மட்டும் பார்த்துங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குணக்கடலே அருட்கடலே, அசுரரான குறைக்கடலே, வென்ற திருப்பரங்குற்றாலனே. சரிங்களா? இங்கே திருப்பரங்குற்றாலனே அப்படின்னா முருகப்பெருமானை பற்றி பாடியிருப்பார். முருகப்பெருமானை பாட்டி. சரிங்களா? ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கடலோட அரக்கனை வந்து கம்பேர் பண்ணி அந்த அரக்கனை வந்து முருகன் வந்து வென்றா மாதிரி இது வந்து இந்த லைன் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா? அதாவது கடல் அசுரன். சரிங்களா? இதை கம்பேர் பண்ணி, அப்போ கடலை அசுரனோட கம்பேர் பண்ணி அந்த அசுரனை முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் வீட்டிருக்க குன்றாலனே அப்படின்னா முருகப்பெருமான் வந்து அசுரனை அழிச்சிருக்காரு. சரிங்களா? அந்த கான்செப்டோட பாடல் வரிகள் இடம்பெற்றிருந்தால் அது ராமச்சந்திர கவிராயர் அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதுமத்தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பதுமத்தான் அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மனை வந்து வேண்டி பாடல் வந்து ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து பொருள் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும் பொருள். சரிங்களா? ஓகே, இங்கே பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க பொருள். கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லி தரவில்லையே, பொன்பொருள் கொடுத்து என்னை காக்கவில்லை, இதற்காக யாரையும் கொட்டு சொல்லி என்ன பயன், எங்கும் எல்லோரும் பல்லை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை படைத்து விட்டானே. ஏன்னா அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வள்ளல்கள் வந்து பாடல்களை ஏற்றி அது அடுத்தவங்களுக்கு பாடல்களை வந்து பாடி காமிச்சு பரிசு பெறுவாங்க இல்லையா, அதுக்காக பாடியிருக்காரு. பல்லை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை படைத்து விட்டானே. பொருள் குறுக்க வந்து பார்த்துங்க, ரச்சித்தானே அப்படின்னா காப்பாற்றினானே, அல்லைத்தான் அதுவும் அல்லாமல், ஆரைத்தான் யாரைத்தான், பதுமத்தான். இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். தாமரையில் உள்ள பிரம்மன், புவி அப்படின்னா உலகம் நமக்கு தெரியும், ஆரைனா யாரை, அல்லை அப்படின்னா அல்லைனா இல்லைன்னு சொல்கிறோம்ல, அப்போ அதுவும் அல்லாமல், ரச்சித்தானா காப்பாற்றி தானா. ஓகே, அதுக்கு அடுத்து வாங்க, இங்கே அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பாட்டு பாடி பரிசு வாங்க பணம் படைத்தவர்கள் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு முறை படிச்சுங்க. ஓகே, பொருள் கூறுக வந்து பார்த்துங்க. குமரன் கண்ட வலிப்பு, ஒரு வகை வலிப்பு நோய், இணங்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி, குணக்கடலே முருகனை இவ்வாறு அழைக்கிறார், குணக்கடலே அருட்கடலே அப்படின்னு. குறைக்கடல் ஒலிக்கும் கடல், அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை, பரங்குன்றாளன் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். சரி, ஓகே, நூல் குறிப்பு பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர், அதாவது ஓல்டு புக்ஸ் படிச்சிருந்தால் அந்த காலகட்டத்தில் கேட்ட கொஷின்ஸ். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் இவர் அப்படின்னு யாரை கேட்பாங்க அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர். ஸோ அதாவது துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர். ஓகேவா? இந்த பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 இல்லை ஒரு 300 இயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் எடுத்து இங்கே தொகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், அந்த காலம் இந்த காலம் இது சிலபஸில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த காலம் இந்த காலம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி சார்ந்து கடந்த எக்ஸாம்ஸில் கூட கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து அந்த காலம் இந்த காலம் அப்படின்னா பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம உடுமலை நாராயண கவி அப்படின்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். சரிங்களா? பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. சினிமாவில் பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு நாடக எழுத்தாளரும் கூட அப்படின்றாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். சரிங்களா? பெரியாரை ஞாபகம் வச்சுங்க. உடுமலை நாராயண கவி அப்படின்னா பெரியாரை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இது வந்து கேட்டிருந்தாங்க. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. இங்கே பாருங்கள், உடுமலை நாராயண கவி அப்படின்னு இருக்கா, இங்கேயும் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வச்சு அட்டன் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரு சம்டைம்ஸ் வந்து இந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தருக்கும் இவருக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை இதை வச்சு நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? பாமர மக்களிடையே இது கூற்றுக்காரர்கள் கொடுத்து கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துங்க. ஏன்னா பகுத்தறிவு கவிராயர் லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேட்டாங்க அப்படின்னா இதுதான் வந்து கேட்பாங்க, கூற்றுக்காரன் கொடுத்துட்டு கேட்பாங்க. சரியா? இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு சம்மந்தப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை பாடி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பிவர். சரிங்களா? நார்மலாக உழைக்கக்கூடிய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி சீர்திருத்த கருத்துக்களையும் சமுதாய பாடல்களையும் பாடியவர் யார் அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர். அவருடைய காலம் பார்த்துங்க 1899 to 1981. ஓகேங்களா? காலம் வந்து ஒரு முறை பார்த்துங்க. ஓகே, அதுக்கடுத்து இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த உரைநடையில் போதும். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அஞ்சல் நிலையம். சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள், அதிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இலக்கணம் சார்ந்தது. பட் இங்கே உரைநடையில் கொடுத்துருக்காங்க. சரி, கதை படிக்க வேண்டியதில்லை, தேவையே கிடையாது, படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம். சரிங்களா? ஓகே, அடுத்து டிவினா என்ன? தொலைக்காட்சி. சொல்கிறது ஒருமை கேட்டிங்க அப்படின்னா மனசில் பதிவாங்க. ஜஸ்ட்டு படிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட கேட்கும் போது மனசில் பதிவாகும். கேள்வி செல்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? டிவி அப்படின்னா தொலைக்காட்சி. ஓகே, தெரியும். ரேடியோனா வானொலி. மேக்ஸிமம் நபர்களுக்கு தெரியும், பட் புதுசாக படிக்கிற ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. டிஃபன் சிற்றுண்டின்னு சொல்லுவோம், தெரியும். டீ வந்து தேநீர். கரண்ட் வந்து மின்சாரம். டெலிஃபோன் தொலைபேசி. ஃபேன் மின்விசிறி. சேர் நாற்காலி. லைட் விளக்கு. டம்ளர் குவளை. இது பார்த்துங்க. சரிங்களா? டம்ளர் அப்படின்னா குவளை. ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இங்கே பஸ் அப்படின்னா என்னது? பேருந்து. கலரில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஈஸியாக நீங்கள் ஷேட் பண்ணி படிச்சுக்கலாம். பஸ் அப்படின்னா பேருந்து. ட்ரெயினை வந்து நான் ஏன்ஷியன்ட் டேஸில் வந்து புகை வண்டி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து தொடர் வண்டி அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலக்கரியை யூஸ் பண்ணி தான் அப்போது வந்து ட்ரெயின் வந்து போகும். அதனால் அப்போ வந்து புகை வண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தொடர் வண்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அப்படின்னா வந்து புகைப்படம். சரிங்களா? ஓகே, அடுத்து இங்கே வாங்க. சைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி. பிளாட்ஃபாரம்னா நடைமேடை. ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலகம். சினிமானா திரைப்படம். டைப்ரைட்டர் அப்படின்னா தட்டச்சுப்பொறி. பார்த்துங்க, டைப்ரைட்டர் தட்டச்சுப்பொறி. ரோடு சாலை. ஃப்ளைட் வானூர்தி. பேங்க் வங்கி. தியேட்டர் திரையரங்கு. ஆஸ்பத்திரி மருத்துவமனை. பேங்க் வங்கி ரோடு சாலை ஃப்ளைட் வந்து வானூர்தி. பார்த்துங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இங்கே வாங்க. போர்டை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரும்பலகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? போர்டு வந்து கரும்பலகை. ஓகேங்களா? அடுத்து இங்கே வாங்க. கணினி கம்ப்யூட்டர் வந்து கணினி அப்படின்னு சொல்லுவோம். காலேஜ் கல்லூரி. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். சரிங்களா? டெலஸ்கோப் தொலைநோக்கி. தெர்மாமீட்டர் வெப்பமானி. இன்டர்நெட் இணையம். ஸ்கூல் பள்ளி. சயின்ஸ் அறிவியல். மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. நம்பர் எண். ஓகே, அதுக்கடுத்து இங்கே வாங்க. நமஸ்காரம் அப்படின்னு சொன்னாங்க. இது சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். சரிங்களா? ஸ்ரீராமன் ஸ்ரீமதியை வந்து திருமதி அப்படின்னு சொல்கிறோம். கவர்னரை ஆளுநர் அப்படின்னு சொல்கிறோம். சர்வகலாசாலையை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வீட் ஸ்டாலை இனிப்பகம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? டியூப் லைட்டை குழல் விளக்கு. இதை பார்த்துங்க. டியூப் லைட் வந்து குழல் விளக்கு. மகிழுந்து அப்படின்னா கார். தேநீருக்கு வந்து டீக்கு வந்து தேநீர். சரிங்களா? காஃபிக்கு வந்து
குழம்பி. டீக்கு வந்து தேநீர், காஃபிக்கு வந்து குழம்பி. அதுக்கடுத்து மிதிவண்டி, சைக்கிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிதிவண்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஈருருளி அப்படின்றத வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்காக மிதிவண்டியை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றாங்க. சரிங்களா. நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக், நெகிழினா பிளாஸ்டிக்கு. ஊடகம் மீடியா அப்படின்னா ஊடகம். இது மீடியான்றது இங்கிலீஷ் வேர்டு, பிளாஸ்டிக்ன்றது இங்கிலீஷ் வேர்டு. சரிங்களா. ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள் துணைப்பாடம். இது வந்து துணைப்பாடம் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து படிக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு உரைநடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரும் பேரும் அப்படின்ற தலைப்பு ஒன்று இருக்குது. அதை சார்ந்த கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துணைப்பாடம் வந்து ராபி சேதுப்பிள்ளையினுடைய ஊரும் பேரும் என்னும் நூல்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவரும் சிலபஸில் இருக்கார், இதுவும் சிலபஸில் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். சரிங்களா. ஓகே, இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நாடு என்ற சொல் வந்து ஏன்ஷியன் டேஸில் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழ்கின்ற நிலத்தை, மக்கள் வாழும் நிலத்தை தான் வந்து நாடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து நாளடைவில் அந்த நாடுன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆச்சு. அப்போ தமிழர்கள் வாழ்ந்த அந்த நிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. சேரர், சோழர், பாண்டியர் ஆண்ட நாட்டை சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கடுத்து இந்த நாடுக்குள்ளேயே வந்து ஊர்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஊர்களையும் நாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போது இப்போ கொங்கு நாடு, தொண்டை நாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு பெரும் பகுதியை தான் நாடுன்னு சொன்னாங்கப்பா. ஆனால் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஊரை வந்து ஊருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் வந்து அந்த ஊர்களையும் நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. சரிங்களா. அந்த மாதிரி வழக்கம் இங்கே சோழ நாட்டிலையும் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து பாருங்கள். அதான் இங்கே தனி ஊர்களும் சின்ன ஊர்களும் வந்து நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். முறப்பு நாடு, இந்த வந்து அதாவது பாண்டிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரை முறப்பு நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா. இப்போ அந்த முறப்பு நாடு எங்கே இருக்குது அப்படின்னா பொருணை ஆற்றின் கரையில் இருக்குது. ஒரு பொருணை ஆற்றின் கரையில் ஒரு சிற்றூராக இருக்கக்கூடிய ஊர் பேர் தான் முறப்பு நாடு அப்படின்னு வச்சுருக்காங்க. சொல்கிறது புரியுதாங்க. நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஊர்களையும் இப்போ நாடுன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அதன்படி வந்து பாண்டிய நாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊருக்கும் பேரும் முறப்பு நாடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த முறப்பு நாடு வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பொருணை ஆற்றின் கரையில் உள்ள ஒரு சிற்றூரை தான் வந்து முறப்பு நாடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒரு சின்ன ஊரை முறப்பு நாடுன்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா. அது அந்த முறப்பு நாடு எதை சார்ந்தது? பாண்டிய மண்டலத்தை சார்ந்த நாடு. ஓகேவா. அந்த பொருணை ஆற்றின் இன்னொரு கரையில் இன்னொரு ஊர் இருக்குது. அந்த சின்ன ஊருக்கும் வல்லநாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இங்கே வாங்க. மாயாவரத்துக்கு அணித்தாக உள்ள ஒரு ஊர் கொரநாடு அப்படின்னு சொல்கிறோம். மாயாவரத்துக்கு அணித்தாக ஒரு ஊர் கொரநாடு. ஓகே, அந்த கொரநாடுன்றது ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் டேஸில் வந்து கூரை நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மருவி தான் இப்போ வந்து கொரநாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் உள்ள ஊருக்கு கானாடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். மதுராந்தக வட்டாரத்தில் உள்ள ஊருக்கு அந்த ஊருக்கு பேருக்கு தென்னாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மாயாவரம்னா கொரநாடு, பட்டுக்கோட்டைனா கானாடு, மதுராந்தகனா தென்னாடு, அவ்வளோதான். முறப்பு நாடுன்றது பாண்டிய மண்டலத்தில் உள்ள ஊர். சரிங்களா. அதே பொருணை ஆற்றின் இன்னொரு கரையில் இருக்கக்கூடிய ஊர் வல்லநாடு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வாங்க. நகரம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சிறந்த ஊர்களை வந்து நகரம் அப்படின்ற பெயரால் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பெஸ்ட்டு சிறந்த ஊர்களை வந்து நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னால் ஊர் பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு முன்னால் வந்து ஊர் பட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து நகரம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆழ்வார்களில் சிறந்தவர் வந்து நம்மாழ்வார். அவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருகூர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நகரம் ஆயிடுச்சு. ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரில் அழைக்கிறாங்க. பாண்டிய நாட்டில் உள்ள விருதுப்பட்டி அப்படின்றது இப்போ தான் என்ன ஆயிடுச்சு? விருதுநகரம் ஆயிடுச்சு. சரிங்களா. அதுக்கடுத்து இப்போ தோன்றக்கூடிய புத்தூர், அதாவது புதுமையான ஊர்களும் வந்து நகரமாக தான் வந்து இருக்குது அப்படின்றாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர், காந்தி நகர், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்மையில் அமைந்திருக்கும் அண்ணாமலை நகர் சிதம்பரத்தில், தஞ்சையில் இருக்கக்கூடிய கணபதி நகர். சரிங்களா. ஓகே, இதெல்லாம் வந்து நகரம். இப்போ புதுசாக தோன்ற ஊர் கூட வந்து நகரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் அர்பனைசேஷன் ஆகுது இல்லையா. ஓகே,
அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு பிஃபோர் சொல்கிறாங்க. ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி சென்னை வந்து ஒரு மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல மக்களே கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், துறைமுகமும் கிடையாது, கோட்டையும் கிடையாது, மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கடுத்து நாளடைவில் ஆனால் வந்து ஒரு 2 ஊர் மட்டும் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஒன்று மயிலாப்பூரும், இன்னொன்று வந்து திருவல்லிக்கேணியும் இருந்தது அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த மயிலாப்பூரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா கபாலீஸ்வரம் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் வந்து இருக்குது. ஸோ அந்த கோயிலை பற்றி வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கார். ஏன்னா சிவனை பற்றி பாடியவர்கள் யார்? 12 திருமுறைகளா நாயன்மார்கள் தான் வந்து பாடினாங்க இல்லையா? ஸோ அது திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருப்பார். கபாலீஸ்வரம் எங்கே இருக்குது? மயிலாப்பூரில். ஸோ சென்னையில் அந்த 2 ஊர் தான் இருந்திருக்கு, மயிலாப்பூரில். அங்கே கபாலீஸ்வரம் அப்படின்ற இந்த சிவன் ஆலயம் இருந்திருக்கு. அதை பற்றி திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கார். அதுக்கடுத்து திருமயிலை அருகேக்கு தான் வந்துட்டு என்ன இருந்திருக்கு அப்படின்னா வள்ளிக்கேணி, திருவல்லிக்கேணி இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே, அங்கே வந்து பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏன் திருவல்லிக்கேணி அப்படின்னு ரீசன் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அல்லிக்குளம் இருக்குமா, அதில் அல்லி மலர்கள் வந்து பூக்குமா, அதுக்கு நியர்பை வந்து அந்த ஊர் வந்து அமைஞ்சதுனால அதை வந்து அல்லிக்கேணி அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பெருமாள் கோயில் இருக்கிறதுனால திரு அப்படின்ற அடைமொழியோட இதை வந்து திருவல்லிக்கேணி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொழில்களால் சிறப்படையும் ஊர்களை நம்ம பேட்டை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து சேலத்தில் வந்து செவ்வாய்ப்பேட்டை இருக்குது. சரிங்களா? செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஊர், அது வந்து செவ்வாய்ப்பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் தான் நம்ம வந்து பேட்டை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி இங்கே நிறைய தகவல் இருக்கும், பார்க்கலாம். திருவல்லிக்கேணிக்கு வடக்கே மேடு பள்ளமாக பல இடங்கள் இருந்தன. அப்போ 2 ஊர் தான், ஒன்று மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணி தான் இருந்தது. அந்த திருவல்லிக்கேணிக்கு வடக்கே நார்த்து சைடில் மேடு பள்ளமாக நிறைய ஊர் இருந்துச்சு அப்படின்றாங்க. சரிங்களா? மேடு பள்ளமாக நிறைய ஊர் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் வந்து நரிமேடு இருக்காங்க. சரிங்களா? இன்று மண்ணடி என வழங்கும் இடம் ஒரு மேட்டின் அருகில் பெரும்பள்ளமாக அந்நாளில் காணப்பட்டு. இப்போ மண்ணடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடம் ஒரு மேட்டின் அருகே பெரும் பள்ளம், ஒரு பள்ளமாக இருந்த ஒரு பிளேஸ் தான்ப்பா மண்ணடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, அதுக்கடுத்து இங்கே வாங்க. புறம் அப்படின்னா சிறந்த ஊர்களை குறிக்கிறதா நம்ம வந்து புறம்னு சொல்கிறோம். சிறந்த ஊர்களை குறிக்கிறது புறம் அப்படின்னு சொல்கிறோம். அதன்படி காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறோம். பல்லவபுரம் அப்படின்றதான் இப்போ மருவி பல்லாவரம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம், தருமபுரம். அப்போ புறம்ன்றது சிறந்த ஊர்களை குறிக்கும். பட்டினம் என்ன சார் அப்படின்னா கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய நகரங்களை தான் வந்து பட்டினம்னு சொல்லுவாங்க. அதே கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய சிற்றூர்களை வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே கடற்கரைக்கு அருகே தான் இருக்கும். அப்போது கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய நகரங்களில் பட்டினம்னு சொல்கிறோம், சிற்றூர்களை வந்து பாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பட்டினம் அப்படின்னா காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்கம்னா சிற்றூர், பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புலம் அப்படின்னா ஒரு நிலத்தை வந்து குறிக்கும். மாம்பழம், தாமரை புலம், குறவை புலம் அப்படின்றது. சரிங்களா? குப்பம்னா என்ன அப்படின்னா நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள். சரிங்களா? மக்கள் நெய்தல் நிலத்தில் வாழ்கின்ற அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு தான் வந்து நெய்தல் நிலத்தில் வாழ்கின்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பிளேஸுக்கு தான் வந்து குப்பம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். காட்டுக்குப்பம், நொச்சி குப்பம், மஞ்சள் குப்பம், மந்தார குப்பம். சரிங்களா? அதுக்கடுத்து இலக்கணம், அது செப்பரேட்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி.